மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது அப்படிங்கிறத என்னோட வீக்லி அனாலிசிஸில் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணி வந்து உங்களுக்கு சண்டே ஒரு ஷார்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நேற்று நம்மளுக்கு மார்க்கெட் நல்லாவே ஒரு ட்ராப் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருந்துச்சு. இன்றைக்குமே மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஆனால் நம்ம எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. அதுக்காக நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட்டு 2 மினிட்ஸ் கேண்டில் பார்த்துட்டு இந்த இடத்துல உங்களுடைய செல் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோக்குள்ள ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை இந்த இடத்துல நான் எடுக்கல, நான் இந்த ரெட் கேண்டில் பார்த்துட்டு இந்த இடத்துல நான் எக்ஸாக்டாக என்னுடைய செல் என்ட்ரியை வந்து நான் எடுத்திருந்தேன் அப்படின்னாலுமே ஸ்டில் இப்போ நீங்கள் வந்து லாஸில் தான் இருப்பீங்க. அப்போது மார்க்கெட் என்ன தான் செல்லிங் சைடில் இருந்தாலுமே நம்ம ஒரு சில லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆகுறதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டைம் கொடுத்தே ஆகணும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இப்போ எக்ஸாக்டாக நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு செல்லிங் சிக்னல் ஸ்ட்ராங்காக கொடுக்கறதுக்கு ரீட்ரேஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. என்ன ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிரும். அப்போ இந்த இடத்துல ஒரு செல் என்ட்ரி ட்ரிகர் ஆகுது அப்படின்னா நம்ம எடுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் செல் என்ட்ரிங்கிறது ட்ரிகர் ஆகிருச்சு, ஸ்டார்ட் ஆகிருச்சு. செல்லர்ஸ் அவங்களுடைய ரீட்ரேஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய செல் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா எங்கே எஸ்எல் வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன் அப்படின்னா இன்கேஸ் இந்த ட்ரேட் ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட நம்மளுக்கு ஒரு மினிமம் லாஸில் நம்ம வந்து எக்ஸிட் ஆகுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ மார்னிங்கே நான் என்னுடைய லைவ் அனாலிசிஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் நான் சொல்லியிருந்தேன் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டில் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. பட் இமீடியட்டாக நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது, இந்த லெவல் வரைக்கும் வரும், பொறுமையாக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணாங்க. இப்போ அந்த லெவல்கிட்டேயுமே ப்ரைஸ் வந்துருச்சு. ஒரு செல் என்ட்ரி ட்ரிகர் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு கொஷின் கேட்கலாம், அதான் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ஏன் நான் இந்த பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நேற்று மார்க்கெட்டையே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நேற்று மார்க்கெட்லேயே இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டு பை என்ட்ரி, இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகுதுன்னு செல் என்ட்ரி, மறுபடியும் பை என்ட்ரி, செல் என்ட்ரி, பை என்ட்ரி, செல் என்ட்ரி, இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுத்ததுமே உங்களுடைய மைண்ட் என்னவாகிடும்னா இந்த 100% ஒர்க் அவுட் ஆகும்ன்ட்டு உங்களுடைய மைண்டு கம்ப்ளீட்டாக அதிலே போயிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மல்டிபிள் ட்ரேட்ஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் செல் பைன்னு எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுடைய மைண்டை கன்ஃபியூஸ் ஆகிரும். அதனால் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பெர்ஃபெக்டான என்ட்ரி ட்ரிகர் ஆனால் போதும். அப்போது அந்த என்ட்ரிஸ்க்கு மார்க்கெட் நம்மளுக்கு ரியாக்ட், அதுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்போது ப்ரைஸ் எக்ஸாக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் நல்லா எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி டவுன் ட்ரெண்டுக்கு வருதா அப்படிங்கிறத. தேங்க்யூ.